கண்ணப்பன் காட்டில் வசித்து வந்தார். ஒரு நாள் கண்ணப்பன் வேட்டையாடச் சென்று சிவலிங்கத்தை கண்டான். கண்ணப்பன் வேட்டையாடுவதற்காக ஆற்றை நீந்தி கடந்தார். மறுநாள் முதல் வேட்டையாடியதும் ஆற்றில் இருந்து சிறிது தண்ணீரை வாயில் சேகரித்து அந்த நீரால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வார். தான் பிடிபட்ட இறைச்சியை தினமும் சமர்ப்பித்து சிவலிங்கத்தை வழிபடுவார். பார்வதி தேவி கண்ணப்பனின் பக்தியில் சந்தேகமடைந்து சிவபெருமானிடம் கூறினார். சிவபெருமான் கண்ணப்பனின் பக்தியை சோதிக்க முடிவு செய்தார். ஒரு நாள் சிவலிங்கத்தின் ஒரு கண் உடைந்து இரத்தம் வழிந்தது. அதை பார்த்த கண்ணப்பன் தன் கண்ணையே வெட்டி சிவலிங்கத்தின் மீது வைத்தார். அதிக இரத்தம், இப்போது இரண்டாவது கண். கண்ணப்பன் கண்ணை வெட்ட நினைத்தபோது சிவபெருமான் தோன்றினார். என் மகனே, நீ என் பார்வை. சிவன் கண்ணப்பனை ஆசிர்வதித்தார். கண்ணப்பன் அன்று முதல் கண்ணப்பனின் பக்தனாக மாறினான். எப்படி வழிபட்டாலும் அந்த பக்தனின் பக்தியில் தான்